ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்வதியை காட்டுறாங்க. பார்வதியும் சிவனுமே வந்து கதை சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி கதையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அந்த நேரத்துக்கு விஜயாவும் சிந்தாமணியும் வராங்க. ஐயோ 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட அட்டுக்குழியை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், ஏன் விஜயா நீயும் வேணால் வந்து டான்ஸ் ஆடு, வேணாம் இதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லவும், சிவன் வந்து சரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுற விஷயமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போயிடுறாங்க. பார்வதி என்ன விஜயா ஏன் எப்போ பார்த்தாலும் நீ வந்து டென்ஷனாகவே இருக்க, ரோகிணி பிரச்சனையா, அது எங்கே அது அப்படியே தான் இருக்குது, இது புது பிரச்சனை ஸ்ருதி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கள் வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும் உன்னை சிந்தாமணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக வருது, நீங்கள் ஒரு பூஜை பண்ணுங்கள் அப்போ தான் மாஸ்டர் கரெக்டாக இருக்கும். சரி இதுவும் கரெக்டு தான், பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மீனா ஒரு புது கடை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வீடுக்குமே வந்து மீனா தான் வந்து பூ கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே அங்கேயே ஒரு கடை போட்டு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மீனாவோட அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. அவங்க அத்தை மாமாவும் வந்திருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ மட்டும் படிக்கவே இல்லை மீனா, ஆனால் நீ மேன்மேலும் வளர்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே காரணம் என் வீட்டுக்காரர் தாம்மா. ஒரு பொண்ணுக்கு வீட்டுக்காரர் நல்ல கணவராக அமைஞ்சிட்டா அந்த பொண்ணு வாழ்க்கையில் எல்லாமே நடந்துடும் அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்புறம் முத்துவோட பாட்டி வீடியோ காலில் இருந்து வழியாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மீனாவோட அத்தை எப்பயும் போல் ஆமாம் இவன் என்ன பெரிய நகைக்கடையை திறந்துக்கிட்டு இருக்கா, எல்லாரும் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ரவி வந்து ஸ்ருதி இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவா, நம்ம பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. மீனா வந்து ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ஸ்ருதி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன வரலையா, உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை மீனா வரல, இங்கே ஹோட்டலில் ஃபுட் இன்ஃபெக்ஷனுக்காக ஆள் வராங்க, ஸோ நான் இங்கே இருந்தே ஆகணும், எனக்கு கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, என்னால் வர முடியலை. என்ன ஸ்ருதி இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்காக தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரவியும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு, அவனை பற்றி பேசாதீங்க மீனா, எனக்கு இதை பற்றி பேச பிடிக்கல, சாரி நான் இன்னொரு நாள் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. சரி ஓகே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த ஆர்டர் கொடுத்து மேனேஜர் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க. ஒரு கார் வருது, என்ன யாரோ புதுசாக யாராவது விஐபி இன்வைட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த கார்லேருந்து பார்த்தா ரோகிணி இறங்குறா. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ரோகிணி இறங்கி பெரிய ஸ்டைலாக நீலாம்பரி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. பக்கத்தில் வந்துட்டு ஹாய் மனோஜ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கவும் உடனே விஜயாவுக்கு வந்து கோவம் வந்துச்சு. ஏய் உன்னை யார் இங்கே வர சொன்னது, ஏய் மீனா நீ தான் இவ்வளோ கூப்பிட்டு, ஐயோ நான்லாம் இவ்வளோ கூப்பிடல, எதுக்கு வந்திருக்கானே தெரியல, ஓ அலையா விருந்தாளியா, நீங்கள் யாரும் என்னை கூப்பிடல, இந்த ஆர்டரை கொடுத்த மேனேஜர் தான் நீங்கள் வர சொல்லியிருக்காரு, அவர் எதுக்கு உன்னை இங்கே வர சொல்கிறாரு, அவரே இங்கே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீங்களே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசிட்டு அங்கிட்டு போய் நின்றுடுறா. அந்த ஆர்டர் கொடுத்தவர் வந்தோடனே எல்லாரும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு கடை திறப்பு விழாவை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரோஹிணி ஓரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. ரிப்பன் வந்து மீனாவோட அத்தையும் மாமாவும் ரிப்பனை கட் பண்ணிவிட்டு மீனா விளக்கேற்றிட்டு அவங்க அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு மீனா வந்து கடைக்குள்ளே ஒரு ஓனர் மாதிரி போய் உட்காந்துறாங்க. ஓனர் மாதிரி இல்லை, ஓனர் தான் போய் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து ஓரமாக நின்று ரோஹிணி பார்த்துட்ருக்கா. திரும்பி வந்து மனோஜும் பார்த்துட்ருக்கான். இதோட இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.